இந்த இன்கம்ப்ளீஷன்ஸ் சின்ன வயசுல எந்த காரணத்தால் வேணாலும் அந்த இன்கம்ப்ளீஷன் ஆரம்பிக்கலாம். ஒன்றும் இல்லை, ஒரு ரொம்ப சாதாரண விஷயங்கள். ஒரு குழந்தைய நீங்கள் ஒரு 5 வயசு குழந்தையா இருக்கும் பொழுது மழை பெய்யும், மழையில் போய் குதித்து விளையாடலான்னு ஓடுவீங்க. அது குழந்தைகளுக்கே உரிய குணம், மழையில் போய் குதித்து விளையாடுறது அப்படிங்கிறது. உங்கள் அம்மா பார்த்துட்டு பளிச்சுன்னு ஒன்று கன்னத்தில் வச்சு மழையில் போய் குதிக்கிறிய, அறிவில்லை, ஜுரம் வந்து சளி பிடிச்சி வீசிங் வந்தா உன்னை யார் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு திரிகிறது, பிடிச்சி எடுத்துட்டு வந்து உள்ளே உட்கார வச்சுட்டு வாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க, உண்மையிலேயே அந்த தாயாரனுடைய கண்டிப்பு அதுதான் உங்க உணர்வுக்குள்ள போய் என்ன உங்களை டெரரைஸ் பண்ணிடும். ஏன்னா ஒரு 5 வயசு குழந்தைக்கு தாய் அடிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அது அப்படியே உள்ளுக்குள்ள பதிஞ்சு நீங்க 30 வயசு இளைஞனா, இப்போ 5 வயசு குழந்தைக்கு வேணா நோய் எதிர்ப்பு சக்தி அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்லாம இருக்கலாம். 30 வயசு இளைஞனா மாறி நோய் எதிர்ப்பு சக்தி வந்த பிறகு கூட அந்த 5 வயசுல பதிந்த அந்த உணர்வு, அதோட ஆழம் 30 வயசு ஆன பிறகு கூட நீங்க மழையில போக வேண்டாம், ஜன்னல் வழியா மழையை பார்த்தாலே ஹட்ஸ். ஏன்னா அந்த 5 வயசுல உருவான அந்த ரூட் பேட்டர்ன், மன அமைப்பு, எத்தனை பேருக்கு இந்த கருத்து புரியுது தெளிவா? உங்க வாழ்க்கையோட ஒத்து பார்க்க முடியுது, ஒப்பிட்டு பார்க்க முடியுது. அந்த 5 வயசுல நடக்கிற அந்த இம்பேலன்சிங், அதாவது உணர்வு ரீதியா அசைக்கப்படுவது, ஒரு பெரிய கலக்கத்துக்கு உள்ளாவது, அந்த கலக்கத்துக்குள்ளாவது நடந்ததுன்னா அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு செயல்பாட்டிலையுமே அந்த கலக்கத்தினுடைய பாகம் இருக்கும். அந்த கலக்கம் அந்த கலக்கத்தை சார்ந்தே தான் உங்களுடைய சிந்தனை ஓட்டம் இருக்கும். நாம எல்லாம் நினைக்கலாம், இது எல்லாருக்குமே நடக்கிறது தானே சாமி, அம்மா அடிச்சா எல்லாருமே கலங்கி தானே தீருவாங்க, ஒரு ஆசிரியர் அடிச்சா எல்லாருமே கலங்கி தானே தீருவாங்க. எத்தனை பேர் நினைக்கிறீங்க? அந்த மாதிரியே கலங்கியாவன்னு அவசியம் கிடையாது. ஒரு தாக்குதல் வரும் பொழுது நம்ம எல்லாரும் அதிர்ந்தே ஆக வேண்டிய அவசியம் இல்லை. நாம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கிறோம், சிறு வயதுல வெளியிலிருந்து ஒரு ஆசிரியர்கிட்டோ இல்லை தாய் தந்தையர்கிட்டோ எங்க இருந்தாவது தாக்குதல் வரும் பொழுது நாம அதிர்ந்தாக வேண்டும், அதிர்ந்துதான் தீருவோம், எல்லாருமே அப்படித்தான் அப்படின்னு நீங்க நினைக்கிறது தவறு. அப்படி இல்லை. என்னால தெளிவா சொல்ல முடியும். யாராவது உங்களுடைய குழந்தைங்க குருகுலத்தில் இருக்காங்களா? கை தூக்குங்க. நீங்க அந்த குழந்தைங்களை இதே மாதிரி ட்ரீட் பண்ண முயற்சி பண்ணி பாருங்க. அதாவது மழையில போகாத, அடிச்சு இழுத்து உள்ள உட்கார முயற்சி பண்ணி பாருங்க. என்ன சொல்லுவாங்கன்னு நீங்க நினைக்கிற மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்களா? என்ன சொல்லுவாங்க? அப்பா நீ மழையில வந்து விளையாடு, உடம்பு நல்லாவும், என்னவாவது சொல்லுவாங்க. ஆனா பயப்பட மாட்டாங்க. சிறு வயதுல நம்ம வாழ்க்கையில நடக்கின்ற நிகழ்வுகள் சார்ந்து இன்கம்ப்ளீஷன்ஸை உருவாக்கி அது சார்ந்தே நம்முடைய மனத்தை இயங்க வைப்பது அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. ஆனா நாம அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். இப்ப இந்த 4 நாள் நான் என்ன பண்ண போறேன்னா, உங்களுடைய மனசுக்குள்ள கேன்சர் மாதிரி இருந்துகிட்டு உங்க வாழ்க்கையை தொடர்ந்து துக்கம் கொடுத்துட்டு இருக்கிற அந்த இன்கம்ப்ளீஷனை கரைக்க போறோம். சொன்னாலே அந்த 0101 நடுவில் வர இன்கம்ப்ளீஷன்ஸ், எந்த இன்கம்ப்ளீஷன் உங்க சிந்தனை ஓட்டத்தை ஸ்மூத்தா நடக்க விடாம, எந்த ஒரு செயலையும் நீங்க முழுமையா ஈடுபட விடாம உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கோ, அதை கரைக்கிறது தான் இந்த 4 நாளும் நம்ம செய்ய போறோம். கம்ப்ளீஷன். எத்தனை பேருக்கு இப்ப இந்த இன்கம்ப்ளீஷன் உங்களுக்குள்ள இருக்குன்றதை உங்களால புரிஞ்சுக்க முடியுது? கை தூக்குங்க. நம்ம எல்லாருக்குள்ளேயும் இன்கம்ப்ளீஷன்ஸ் இருக்குன்றத.
இப்போ அது அந்த இன்கம்ப்ளீஷன் எப்படி வந்தது, ஏன் வந்ததுன்றதை அடுத்தடுத்து கண்டுபிடிப்போம். எப்படி வந்தது, எப்போ ஆரம்பிச்சது, எப்படி அந்த இன்கம்ப்ளீஷன் உங்க வாழ்க்கை முழுவதையும் பாதிக்குது, தொடர்ந்து பாதிக்குது. இன்கம்ப்ளீஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிற ஆயுள் தண்டனைக்கு சமம். ஆக்சுவலாக என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்கிறேன், இன்கம்ப்ளீஷனை கிரியேட் பண்ணாமல் நம்ம வாழ்க்கையை பில்டு பண்ண முடியும், டெவலப் பண்ண முடியும். அந்த இன்கம்ப்ளீஷனை பில்டு பண்ணால் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய மிகப்பெரிய விரோதி உங்களுக்கு உருவாயிடுறான். நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய மிகப்பெரிய விரோதி யார் தெரியுமா? தன்னைத்தானே சந்தேகிக்கின்ற மன அமைப்பு, செல்ஃப் டவுட்டிங் பேட்டர்ன் சொல்லுவோம். செல்ஃப் டவுட். எதை செஞ்சாலும் உங்களை நீங்களே சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. எத்தனை பேர் இந்த தன்னைத்தானே சந்தேகிக்கிற மன அமைப்பால் பல விஷயங்களை முழுசா சாதிக்காம ஃபெயில் ஆயிருக்கேன்னு நினைக்கிறீங்க? கை தூக்குங்களா. நல்லா புரிஞ்சுக்குங்க. என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்றேன், கேட்டுக்கோங்க. என்னை சுத்தி ஒரு பெரிய சூறாவளி, சுனாமியே நடத்தி பார்த்தாங்க. பணபலம், மீடியா பலம், ஜனபலம், சட்ட பலம், இது எல்லாத்தையும் வச்சு யாராலும் மீண்டு எந்திரிக்க முடியாத மட்டும் மீண்டு எந்திரிக்கணும் நினைச்சே பார்க்க முடியாத சூறாவளியை நடத்தினாங்க. இது எத்தனை பேர் உங்களால் ஒத்துக்க முடியுது இந்த மாதிரி சூறாவளி என் மேல நடத்தப்பட்டதுன்னு? நல்லா புரிஞ்சுங்க. இது அத்தனையிலிருந்து நான் ஜெயிச்சு வந்ததுக்கான ஒரே ஒரு காரணம், ஒரு வினாடி கூட என் மேல நான் சந்தேகப்படலை. என் மேல நான் சந்தேகப்படவே இல்லை. செல்ஃப் டவுட்டிங், என்னை நானே சந்தேகிப்பது, அது சுத்தமா இல்லாதனால தான். அது ஒன்னே ஒண்ணுதான் என்னுடைய பலம். நம்ம மேல நாம சந்தேகப்படாத உணர்வு நமக்கு இருந்ததுன்னா அதுதான் கடவுள் நமக்கு கொடுக்குற ஆத்ம பலம். அதுதான் கடவுள். அதுதான் கடவுள் நமக்கு கொடுக்குற எல்லா, இந்த கடவுள் சக்தியால தான் நாம தப்பிக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா. கடவுள் சக்திங்கிறது அதுதான், வேற ஒண்ணுமே இல்லை. நம்ம மேல நமக்கு சந்தேகம் வராம அந்த அளவுக்கு தெளிவோட நம்மளோட நாம இருக்கிறது. நம்ம எல்லாருடைய பிரச்சனையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம எல்லாருடைய பிரச்சனையுமே வெளியில நடக்கிறது இல்ல, உள்ளுக்குள்ள நாம காட்டுற ரியாக்ஷன், அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. 10 பேர் உங்களை பார்த்து கெட்டவன் கெட்டவன் சொன்னா ஒன்று நீங்களே சந்தேகப்பட ஆரம்பிச்சு, ஒருவேளை நான் உண்மையிலேயே கெட்டவன் தானா, இத்தனை பேர் சொல்றாங்களே. அப்படி இல்லைன்னா நான் கெட்டவன் இல்லை, நான் தப்பு பண்ணலை, ஆனாலும் இப்படி என்ன உலகம் பழிக்குதே அப்படிங்கிற அந்த டிப்ரெஷனுக்கு போயிடுவீங்க. புரியுதானே சொல்றேன்? ஒன்று மற்றவங்க பழிக்கிற அந்த பழி, அந்த செயலை நாம செஞ்சிருந்தா ஐயோ இப்படி கஷ்டப்படுறமேன்னு, செய்யாம இருந்திருந்தா செய்யாமலும் இப்படி நம்மளை துக்கம் கொடுக்கறாங்களே. ஆனா 2 மன அமைப்பினாலுமே செல்ஃப் டவுட் உங்களுக்குள்ள வந்துடும். தன்னைத்தானே நம்பாத தன்மை. தன்னைத்தானே நம்பாத தன்மை தான் வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய விரோதி. அது ஆரம்பிக்கிறது இந்த இன்கம்ப்ளீஷன்ஸ் வரும் பொழுதுதான். இந்த இன்கம்ப்ளீஷன்ஸ் உங்களுக்குள்ள ஆரம்பிக்கும் பொழுதுதான் தன்னைத்தானே நம்பாத தன்மை, தன்னைத்தானே தொடர்ந்து சந்தேகப்படுறது. ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கும் பொழுது இதை நம்மளால நடத்திட முடியுமா, ஒரு போட்டிக்கு போகும் பொழுது இதில் நம்மளால ஜெயிச்சிட முடியுமா, போகும் பொழுதே தோத்தா என்னென்னலாம் பண்ணலான்னு ப்ரிப்பேர்டாவே போறது. நான் பலதரம் பார்த்துருக்கேன். இந்த நிகழ்ச்சிக்கு வராங்க இல்லையா, சாமிகிட்ட ஏதாவது சாமி இதுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க, இது நடக்கணும் அது நடக்கணும், ஒரு ஹீலிங் வேணும், உடம்புல வியாதி தீரணும், இல்லை ஏதாவது சொந்த பந்தம் இல்லை ஊர் சார்ந்த ஏதாவது பிரச்சனைகள் தீரணும்,
இல்லை ஒரு வேலை கிடைக்கணும், கல்யாணம் ஆகணும், இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைக்கு வராங்க பார்த்தீங்களா? நான் பார்த்துருக்கேன். சில பேர் வந்து கேட்டு தான் பார்ப்போம், ஆனால் இதெல்லாம் ஒன்றும் நடக்காது அப்படிங்கிற தெளிவான முடிவோடு வருவாங்க. நான் என்ன சொல்லுவேன், நினைத்தபடியே நடக்கட்டும் அப்படின்னு. அப்ப என்ன நடக்கும்? அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுபடிதான் நடக்க முடியும். நான் என்ன பண்ண முடியும்? ததாஸ்து அதான் சொல்ல முடியும். ஏதாவது எந்த ஒரு செயலை எடுக்க முயன்றாலும் ஒரு வியாதி மாதிரி ஆயிடுச்சு. நம்ம மனிதர்களுக்கு, நம்ம மனத்துக்கு தன்னைத்தானே சந்தேகப்படுதல் ஒரு வியாதி மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு அதே மாதிரி வாழ்ந்து வாழ்ந்து பழகி அப்படித்தான்பா அப்படின்னு அதே வாழ ஆரம்பிச்சிடுறோம். எத்தனை பேர் இந்த தன்னைத்தானே இந்த இன்கம்ப்ளீஷனோட வாழ ஆரம்பிச்சிட்டீங்க? என்ன பண்றது, இப்படித்தான் வாழ்ந்தாகணும், வாழ்க்கை இப்படிதான். ஆனா அந்த இன்கம்ப்ளீஷன்ஸோட வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப எளிமையா, ரொம்ப சுலபமா அந்த இன்கம்ப்ளீஷன்ஸை கரைச்சிட முடியும். அந்த இன்கம்ப்ளீஷன்ஸ் இல்லாத உணர்வு எப்படி இருக்கும் அப்படின்னு நாம கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு முழுமையான, சக்தி வாய்ந்த, தெளிவான ஒரு வாழ்க்கையா இருக்கும். ஒரு பிறவி குருடன், பிறவியிலிருந்தே குருடனா இருக்கிற ஒருத்தனுக்கு அவன் எதை இழக்கிறான்னு, அவனுடைய வாழ்க்கையில என்ன குறைன்னு அவனுக்கு உங்களால புரிய வச்சிட முடியுமா? முடியாது. ஒரு சின்ன கதை. இப்படித்தான் பிறவி குருடனா இருக்கிற ஒருத்தனுக்கு அவருடைய அந்த குருடனுடைய மகன் இறந்து போயிடுறான். ஒரு நண்பன் போய் இந்த சொல்றான் அந்த செய்தியை, உன்னுடைய மகன் இறந்து போயிட்டான்னு. அந்த குருடனுக்கு புரியல, ஏன் இறந்தான், எப்படி இறந்தான்னு. இல்ல, பால் குடிக்கும் போது தொண்டையில விக்கி இறந்து போயிட்டான். குருடன் கேட்கிறான், பால்னா என்ன? அதுவா, அது வெள்ளையா இருக்கும். குருடன் திரும்ப கேட்கிறான், வெள்ளைனா என்ன? என்னப்பா நீ, கொக்கோட நிறம் அதான்பா வெள்ளை. குருடன் திரும்ப கேட்கிறான், கொக்குனா என்னப்பா? இந்த நண்பருக்கு இதுக்கு மேல தாங்க முடியல. அந்த குருடன் கையை பிடிச்சு இப்படி வச்சு, தெரிதா உன் கை எப்படி இருக்கு, இப்படிதான் கொக்கு இருக்கும் அப்படிங்கிறான். அந்த குருடன் சொல்றான், ஓ, இவ்வளோ பெருசு தொண்டையில கொடுத்தா குழந்தை செத்து தான் போயிருக்கும். ஒரு குருடனுக்கு அவன் என்ன இழக்கிறான் அப்படிங்கிறத சொல்லி புரிய வைக்க முடியாது. அதே மாதிரி இன்கம்ப்ளீஷன்லயே பிறந்து வாழற ஒரு மனிதனுக்கு கம்ப்ளீஷன் பண்ணா வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி புரிய வைக்க முடியாது. கம்ப்ளீஷன் பண்ணீங்கன்னா தான் புரியும். இந்த 4 நாட்களும் உங்க வாழ்க்கையில் இருக்கிற மேஜரான மிகப்பெரிய இன்கம்ப்ளீஷன்ஸ், குறை உணர்வுகள், குறை மனப்பாங்கு, தேவையில்லாம உங்களை தொடர்ந்து வந்துட்டு இருக்கிற அச்சங்கள், தேவையில்லாம உங்களை தொடர்ந்து வந்துட்டு இருக்கிற கவலைகள், தேவையில்லாம உங்களை தொடர்ந்து வந்துட்டு இருக்கிற எதையுமே செய்ய இயலாத பயம், அதாவது என்ன செய்யணும்னு நினைச்சாலும் நமக்கு அதுக்கெல்லாம் சக்தியோ தகுதியோ இல்லப்பா, சும்மா இருப்பா அப்படின்னு உங்களை நீங்களே செதுக்கிக்கிற, குறைச்சிக்கிற, அழிச்சிக்கிற அந்த மனநிலை. அது என்ன செய்யணும்னு நினைச்சாலும் எதுக்குப்பா நமக்கு வம்பு, சும்மா இருப்பா. நம்மளை நாமளே இன்ஆக்டிவா மாத்திக்கிறது, செயலற்ற தன்மையில் நம்மை நாமே சிறை வைத்துக் கொள்ளுதல். எத்தனை பேர் இந்த தன்னைத்தானே செயலற்ற தன்மையில் சிறை வைத்துக் கொள்ளுதல்ன்ற பேட்டர்ன் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுது? உங்களால கை தூக்குங்களா? இதுதான் வாழ்க்கையோட மிகப்பெரிய சிறை தண்டனை. இது ஆயுள் சிறைக்கு சமங்கயா, ஆயுள் தண்டனைக்கு சமம். வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய கொடுமை என்னன்னா, செயலற்ற தன்மைக்குள் தன்னைத்தானே திணித்துக் கொள்வது. செயலற்ற தன்மைக்குள், செயலற்ற தன்மையிலேயே அது தன்னைத்தானே எந்த செயலையுமே செய்ய விடாம, எந்த செயல் செய்யற நம்பிக்கையும் நமக்குள்ள வரவிடாம,
அந்த மாதிரி ஒரு மன அமைப்புக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருக்கிறது. நல்ல ஆழமா புரிஞ்சுக்குங்க. இந்த மொத்த ஆன்ம அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கிற இந்த நிகழ்வு ஆல்கமின்னு சொல்லுவோம், ஞான ரசவாதம். இந்த மொத்த நிகழ்ச்சிக்கும் உங்க சைட்ல இருந்து ஒண்ணு தான் எனக்கு வேணும். என்னன்னா கேட்டல், ஆழ்ந்து கேட்டல். ஆழமா புரிஞ்சுக்குங்க, ஆழ்ந்து கேட்டல். அதை மட்டும் பண்ணீங்கன்னா போதும். ஆழ்ந்து கேளுங்கள். இந்த கேட்டல், கேட்ட வார்த்தையை புரிந்து கொள்ளுதல், இது ரெண்டு தவிர வேற எதுவுமே நடக்காமல் இங்கு அமர்ந்திருங்கள்.